சரவண் சமையல். இன்னைக்கு டேஸ்டான சுவையான KFC சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. KFC சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சிக்கனை சுத்தமாக நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப் மோர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கரம் மசாலா தூள், வரமிளகாய் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், அப்புறம் மைதா மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, வினிகர், சில்லி சாஸ், சோயா சாஸ். இப்போ நம்ம மோர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா இதில் மூழ்கி ஒரு 1 ஹவர் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். நல்லா அந்த மோரோட நல்லா ஊறட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், சிக்கன் நல்லா 1 ஹவர் ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா வடித்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்குறேங்க. கரம் மசாலா அது ஒரு 1/2 டீஸ்பூன். பெப்பர், பிளாக் பெப்பருங்க. மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட்டம் நான் போட்டுக்கிட்டேன். வரமிளகாய் தூள் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் வினிகர், ரெட் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அப்புறம் சோயா சாஸ் 1 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 போட்டு இது கூட உப்பு லைட்டாக ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த எசன்ஸ் ஃபுல்லாக நம்ம சிக்கனுக்குள்ளே போகிற மாதிரி ஃபுல்லாக கலக்கி விட்டுக்கோங்க. சிக்கனுக்குள்ளே நல்லா போகிற மாதிரி அழுத்தி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. மசாலா ஃபுல்லும் சிக்கனுக்குள்ளே இறங்கணும். பாருங்கள், மசாலா போட்டு நல்லா வச்சுட்டேங்க. இதை 4 to 5 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். இல்லைன்னா ஓவர் நைட் கூட வைக்கலாங்க. ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க, நார்மல்குள்ளே வைங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 4 to 5 ஹவர்ஸ் நல்லா நான் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஃப்ரிட்ஜில் நார்மல்குள்ளே இருக்குங்க. இப்போ நாம் KFC சிக்கன் செய்யலாம். நல்லா அகலமான ஒரு பிளேட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் மைதா 1 கப்பு போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், வரமிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக போடுங்க.
போட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சிக்கனை நல்லா அந்த மசாலாவோட கைவிட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ ஒரு லெக் பீஸ் எடுத்து இந்த மாவோட நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக அந்த மாவு படுற மாதிரி கலக்கிக்கோங்க. கலக்கி வச்சுட்டு நான் ஒரு பவுலில் வந்து கூல் வாட்டர் ஃப்ரிட்ஜிலேருந்து நான் ஜில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் ஒரே ஒரு செகண்டுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு போட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மாவில் போட்டு நல்லா பெரட்டுங்க. பெரட்டுறப்போ நல்லா அப்படியே உதிரியாக ஒரு மாதிரி நல்லா அப்படியே பட்டாப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்து பிடிக்காமல் பட்டாப்படி அப்படியே பிடிச்சி விடுங்க. போதும். அந்த சிக்கனில் ஃபுல்லாக மாவு பிடிக்கிற மாதிரி நல்லா இது பண்ணிட்டேங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். மறுபடியும் தண்ணியில் ஒரு செகண்ட் ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி வச்சு தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கோங்க. எடுத்து அப்படியே மாவில் போட்டு மறுபடியும் ஒரு பரட்டிக்கோங்க. இது போல் நீங்கள் எல்லா சிக்கன் பீஸையும் நீங்கள் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா பீஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு இப்போ பற்ற வச்சு ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஸ்பீடில் வேண்டாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ ஆயில் விட்டுக்கலாம். நம்ம ஆயில் கொஞ்சம் உண்டுன்னு ஊற்றுங்க. ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போது நம்ம பெரட்டி வச்சுருக்க சிக்கன் பீஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டுனே ஒரு செகண்டே நம்ம லைட்டாக ஆயிலில் திருப்பி விடலாம். லைட்டாக உடையாமல் பெரட்டி விட்டுட்டே இருங்க. நல்லா வேகணும். இது ரெடியாக இருக்குள்ள நம்ம இன்னும் ஒரு 2 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவு வந்து திப்பியாக இருக்குங்க. அது ஒரு ஜல்லடையில் வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குன்னு அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி சிக்கன் பீஸை நல்லா மசாலோட பரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா மாவோட ரைஸ் பண்ணியில் ஒரே ஒரு நிமிஷம் போட்டு ஃபுல்லாக தண்ணி விடுற அளவுக்கு எடுத்துக்கோங்க.
மறுபடியும் மாவில் சப்பாத்தி மாவை எப்படி உருட்டவோ கைவிட்டு அந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம். இது போலயே நான் திரட்டி வச்சுருக்கேன். இன்னும் 2 பீஸையும் போட்டுடலாம். ஒரு செகண்ட் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனோன்னே அதை திருப்பி போடுங்க. இங்கே பாருங்கள், சுவையான டேஸ்ட்டான KFC சிக்கன் ரெடி. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது கூட வந்து நீங்கள் சாஸும் மைனஸும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.